வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டு அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் காசா நகரம் முழுமையாக அளிக்கப்படும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் மேலும் தெரிவித்த போது, விரைவில் காசாவில் ஹமாஸின் கொலைகாரர்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களின் தலைகள் மீது நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படும் என்றார். அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஹமாஸின் தலைநகரான காசா, ரஃபா, பெய்ட் ஹனூன் நரகங்களாக மாறும் என்றும் அவர் மேலும் கூறினார். அந்த இரு நகரங்களும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் இடிபாடுகளாக மாறி தரைமட்டமாக்கப்பட்டன. சர்வதேச மற்றும் உள்நாட்டு எதிர்ப்புகள் இருந்த போதிலும் காசா நகரத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதலுக்கான திட்டங்களுக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் கருத்துக்கள் வந்தன. காசா நகரத்தின் தென்கிழக்கு சுற்றுப்புறங்களில் வசிப்பவர்களுக்காக காசா நகரத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதற்கான வரவிருக்கும் தரைவழி தாக்குதல் தொடங்க போகிறது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கடந்த ஒரு வார காலமாகவே கூறி வந்த நிலையில் தாக்குதல் ஏற்கனவே வந்துவிட்டது. இஸ்ரேலிய ராணுவம் காசா நகர் புறநகர் பகுதியின் ஜெய்டவுன் மற்றும் சப்ராவை தாக்கியது. நகர்ப்புற உள்கட்டமைப்பை இடித்து தள்ளியது. விமான தாக்குதல்கள் மற்றும் கவச வாகனங்கள் மூலம் சுற்றுப்புறங்களின் நகர்ப்புற அமைப்பை தரைமட்டமாக்கி வருகிறது. பல சந்தர்ப்பங்களில் அங்கு தாக்குதல்கள் உயரமான குடியிருப்பு கட்டடங்களை குறிவைத்துள்ளன. நேற்று வெள்ளிக்கிழமை நிலவரப்படி இஸ்ரேலிய படையினரின் தரைவழி தாக்குதல் அந்த பகுதியின் மையப்பகுதி அடைந்து விட்டதாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெய்டவுனில் மிகவும் மோசமான தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் சப்ரா நகரம் மீது பீரங்கி தாக்குதல்களும் தீவிரமடைந்துள்ளதாக நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய ராணுவம் நேற்று அந்த இரண்டு சுற்றுப்புறங்களிலும் தாக்குதல்களை தொடங்கியது. ஜெய்டவுனின் மேற்கில் வசிக்கும் முகமது மலாகா இஸ்ரேல் காசா நகரத்தை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது என்பது தெளிவாகிறது என்று ஒரு தொலைபேசி நேர்காணலில் தெரிவித்தார். இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதல் ஜெய்டவுனின் எல்லையில் தொடங்கிய தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை கைப்பற்றிய பின்னர் மத்திய பகுதிக்கு நகர்ந்துள்ளது. அப்பகுதி நெட்சாரிம் தாழ்வாரம் மற்றும் சுஜேயாவுக்கு அருகாமையில் இருப்பதால் தந்திரோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது. காசா நகரத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவத்தின் பிடியை இறக்குவது அங்கிருந்து எளிதாகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் குறுகிய கால போர் நிறுத்தம் முறிந்த பின்னர் நெட்சாரி மற்றும் கிழக்கு காசா நகர சுற்றுப்புறமான சுஜேயா மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியவற்றை மீண்டும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போனது. அதனால் அங்கிருந்து இஸ்ரேலிய ராணுவம் படை நகர்வை செய்து எந்த சிக்கலும் இல்லாமல் ஜெய்டவுன் மற்றும் சப்ரா நகரம் வரை சென்று அவற்றை கைப்பற்ற தொடங்கியுள்ளது. ஹமாஸின் ஆயுத பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு தெற்கு காசா நகரத்தின் முற்றுகையிடப்பட்ட ஜெய்டவுன் சுற்றுப்புறத்தில் தாக்குதல் நடத்தி ஒரு இஸ்ரேலிய சிப்பாயை கடுமையாக காயப்படுத்தியதாக கூறியது. ஹமாஸின் அல்கசாம் படைப்பிரிவு டெலிகிராமில் ஒரு சுருக்கமான அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மெர்காவா டேங்கில் இருந்து வெளியேறிய பின்னர் இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய் இயந்திர துப்பாக்கியால் சுடப்பட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக சிப்பாயை வெளியேற்ற ஒரு ஹெலிகாப்டர் வந்ததை காண முடிந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. காசா நகரத்தை கைப்பற்றும் போர் தொடர்கின்றது. கடந்த திங்கட்கிழமை கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களின் 60 நாள் போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவுக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டது. இது கத்தாரின் கூற்றுப்படி காசாவில் மீதமுள்ள பணிய கைதிகளை பாதி பேரை விடுவிக்கும். ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அதை நிராகரித்து விட்டார். மீதமுள்ள அனைத்து பணிய கைதிகளை விடுவிப்பதற்கும் இஸ்ரேலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு அறிவுறுத்தியதாக கூறினார். 22 மாத போருக்கு பின்னர் 50 பணிய கைதிகளில் 20 பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது. பேச்சுவார்த்தை நடத்த இடம் தீர்மானிக்கப்பட்டவுடன் பேச்சுவார்த்தையாளர்கள் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டின. இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு இஸ்ரேலில் உள்ள காசா பிரிவின் தலைமையகத்திற்கு சென்ற போது எங்கள் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்குமாறு அறிவுறுத்தியதாக கூறினார். காசா நகரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஹமாஸை தோற்கடிக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் போர் திட்டத்தை நான் அங்கீகரிக்க வந்துள்ளேன் என்று கூறினார். காசா நகரில் 1 மில்லியன் மக்களை இஸ்ரேலிய துருப்புகள் இடம்பெயர்த்துவதற்கு முன்பு தெற்கில் உள்ள தங்குமிடங்களுக்கு வெளியேற்ற தயாராகுமாறு காசாவில் உள்ள மருத்துவ அதிகாரிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளை IDF எச்சரித்துள்ளது. காசாவில் ஹமாஸால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையையும் நிராகரிப்பதாக கூறியது. அவர்கள் பொதுமக்களை காசா நகரை விட்டு வெளியேற்ற சம்மதிக்கவில்லை. காசா நகரில் தீவிரம் அடைந்து வரும் தாக்குதல்களும் இடைவிடாத குண்டுவீச்சுகளும் அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் உயிரிழப்புகளையும் பெரிய அளவிலான அழிவையும் ஏற்படுத்துவதாக ஐநா தெரிவித்துள்ளது. இடம்பெயர முடியாதவர்களுக்கு அல்லது இடம்பெயராமல் இருக்க தேர்வு செய்யாதவர்களுக்கு உதவ ஐநா அமைப்புகளும் உதவிக்குழுக்களும் காசா நகரில் தங்கியிருப்பதாக உறுதியளித்துள்ளன. காசா நகரில் புதிய ராணுவ நடவடிக்கை மனிதாபிமான நெருக்கடியை ஆழமாக்கும் என்ற அச்சம் உள்ளது.
ஐநா ஆதரவுடன் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு அமைப்பு காசாவில் பஞ்சத்தின் மோசமான சூழ்நிலை நிலவி வருவதாகவும் கூறியது. கடந்த மாதம் ஹமாசுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகள் முறிந்த பின்னர் முழு காசா பகுதியினையும் கட்டுப்பாட்டில் எடுக்கும் இஸ்ரேலின் நோக்கத்தை நேதன்யாகு அறிவித்தார். இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்ட தரைவழி தாக்குதலின் முதல் கட்டடங்களை காசா நகரின் புறநகர் பகுதிகளில் தொடங்கிய பின்னர் பாலஸ்தீனியர்கள் காசா நகரத்தின் சில பகுதிகளை விட்டு வெளியேறி வருவதாக நகர அதிகாரிகள் கூறுகின்றார்கள். பல நாட்கள் கடுமையான குண்டுவீச்சு மற்றும் பீரங்கி தாக்குதல்களுக்கு பின்னர் 1 மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் வசிக்கும் காசா நகரத்தின் புறநகர் பகுதியில் இஸ்ரேலிய துருப்புக்கள் காலூன்றியுள்ளன. அங்கு ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய துருப்புக்கள், கவச வாகனங்கள், டேங்கர்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த தாக்குதலை தவிர்க்க முடியாமல் ஏற்படுத்தக்கூடிய மரணம் மற்றும் அழிவை தவிர்க்க உடனடி போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கைகளை மீண்டும் புதுப்பிக்க ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸை தூண்டியுள்ளது. சர்வதேச விமர்சனங்களை மீறி காசா நகரம் முழுவதையும் கைப்பற்றும் தனது திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த போவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. காசா நகரத்தின் புறநகர் பகுதியில் உள்ள ஜெய்டவுன் மற்றும் சப்ரா சுற்றுப்புறங்களில் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் நகரின் வடமேற்கு பகுதியை நோக்கி வெளியேறிவிட்டனர். இரவு நேரங்களில் இடைவிடாத குண்டுவெடிப்புகளை காசா புறநகர வாசிகள் விவரித்தனர். காசா புறநகர பகுதியின் குடியிருப்பாளர் அஹ்மத் அல் அப்தல் செய்தி நிறுவனமான AFP-யிடம் இரவு முழுவதும் வீடு எங்களுடன் நடுங்குகிறது. குண்டுவெடிப்புகள், பீரங்கிகள், போர் விமானங்கள், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் உதவிக்கான அழுகைகளின் சத்தம் எங்களை கொன்று கொண்டிருக்கிறது என்று கூறினார். இஸ்ரேலிய ராணுவம் வரும் சத்தம் நெருங்கி வருகிறது, ஆனால் நாங்கள் எங்கே செல்வோம் என்று கேள்வி எழுப்புகிறார். காசாவில் யாரும் நேற்று இரவு அல்ல, ஒரு வாரமாக தூங்கவில்லை. கிழக்கில் பீரங்கி மற்றும் விமான தாக்குதல்கள் ஒருபோதும் நிற்காது. இரவு முழுவதும் வானம் மின்னுகிறது என்று அவர் கூறினார். இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறிய போது, தாக்குதலுக்கான அடித்தளத்தை அமைப்பதற்காக ஏற்கனவே ஜெய்டவுன் மற்றும் ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் செயல்பட்டு வருவதாகவும் இதற்கு பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறினார். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு காசாவில் உள்ள ஹமாஸின் கடைசி தீவிரவாத கோட்டைகளை காசா நகரில் உள்ளன, அதனால் அதை தாக்குவதற்கான காலக்கெடுவை குறைப்பதாக கூறியுள்ளார். ஹமாஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் காசா நகரில் அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ந்து கொடூரமான போரை தொடர்வதாக குற்றம் சாட்டியதுடன் பிராந்திய மத்தியஸ்தர்களிடமிருந்து ஒரு புதிய போர் நிறுத்த திட்டத்தை அவர் புறக்கணித்ததாகவும் விமர்சித்தது. இந்த ராணுவ நடவடிக்கைக்காக ராணுவ துருப்புக்களுடன் இணைய செப்டம்பர் மாத தொடக்கத்தில் சுமார் 60,000 இஸ்ரேலிய ரிசர்வ் படையினர் அழைக்கப்படுகின்றார்கள். காசா நகரில் உள்ள மில்லியன் கணக்கான பாலஸ்தீனியர்கள் வெளியேறி தெற்கு காசாவுக்கு செல்ல உத்தரவிடப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் பல நட்பு நாடுகள் இந்த போர் திட்டத்தை கண்டித்துள்ளன. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இது மக்களுக்கு பேரழிவை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் முழு பிராந்தியத்தையும் நிரந்தர போரின் சுழற்சியில் தள்ளும் அபாயம் உள்ளது என்றும் எச்சரித்துள்ளார். தொலைக்காட்சி செய்தியாளர் மாநாட்டில் பேசிய இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபிடெஃப்ரின், நாங்கள் ஆரம்ப நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டோம். ஏற்கனவே IDF துருப்புக்கள் காசா நகரத்தின் புறநகர் பகுதியை கைப்பற்றியுள்ளன. ஜெய்டவுன் சுற்றுப்புறத்தில் 2 படைப்பிரிவுகள் தரையில் செயல்படுகின்றன. அங்கு நேற்று வெள்ளிக்கிழமை ஆயுதங்களை கொண்ட ஒரு நிலத்தடி சுரங்க பாதையை கண்டுபிடித்தனர். மேலும் 3வது படைப்பிரிவு ஜபாலியா பகுதியில் செயற்பட்டு வருகிறது என்று கூறினார். இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கி சூட்டில் நேற்று முழுவதும் 25 பேர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. காசா நகரத்திற்கு மேற்கே உள்ள ஷாதி அகதிகள் முகாமின் பக்த் பகுதியில் உள்ள வீடு ஒன்று குண்டுவீச்சுக்கு உள்ளானது என்றும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் கூறியது. காசாவில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்தால் பாலஸ்தீனிய பொதுமக்கள் மற்றும் பணைய கைதிகள் இருவருக்கும் பேரழிவு தரும் சூழ்நிலை என்று ICRC எச்சரித்துள்ளது. ICRC வெளியிட்ட அறிக்கையில், பல மாதங்களாக மீண்டும் மீண்டும் இடம்பெயர்வுக்கு பின்னர் காசாவில் உள்ள மக்கள் முற்றிலும் சோர்வடைந்துள்ளனர். அவர்களுக்கு தேவையானது அதிக அழுத்தம் அல்ல, நிவாரணம். அதிக பயம் அல்ல, ஆனால் சுவாசிக்க ஒரு வாய்ப்பு. கண்ணியமாக வாழ அவர்களுக்கு அத்தியாவசியமானவற்றை அணுக வாய்ப்பு வேண்டும். உணவு, மருத்துவம் மற்றும் சுகாதார பொருட்கள், சுத்தமான நீர் மற்றும் பாதுகாப்பான தங்குமிடம் அவசியம் என்று கூறுகிறது.